முக்கியமான ரிசல்ட் நமக்கு வந்திருக்குங்க. HDFC, ICICI. ஸோ இதனால என்ன இம்பாக்ட் ஆக போகுது நாளைக்கு மார்க்கெட்ல, நிஃப்டி 50ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கீழே வந்துச்சோ அதே அளவுக்கு ரெக்கவர் ஆகுமோ அப்படின்னு ஒரு 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 நல்ல ஒரு கணிப்பா இருக்கு. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு பயங்கரமான புல் மொமெண்டம் கொடுக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து மேபி நல்ல ஒரு அப் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இன்வெஸ்டர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்னுமே எலைக்கான் இன்டர்நேஷனல், பரதி பாஸ்பேட், பாலு போர்ஜ், ராகவ் ப்ரொடக்டிவிட்டி, டிக்ஸான், வாரி எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி எல்லாம் ஒரு கிளான்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கையும் ஒரு ஒரு ஸ்டைலில் தான் அனலைஸ் பண்ணுறோம். முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ இப்போ வந்து உங்கள் ஸ்டாக் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, குரூப் இருக்குது. ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் அவங்களோட பதிவுகளை அந்த குரூப்ல போடுறாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல அதோட லிங்க் வந்து போடுவேன். எல்லா வீடியோலையும் இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ எஃப்ஐடிஏ டேட்டா நேற்றே பார்த்துட்டோம். எஃப்ஐ வந்து ஒரு பக்கம் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம டிஏ வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ட்ரம்ப் வந்து அவர் பேச்சை மாற்றினதுனால எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவ்ல இதுக்கப்புறம் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல வந்து மெயினா வந்து இப்போ வந்து இது ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸை வந்து மூவ் பண்றது ஓகே. பேங்க் நிஃப்டி மூவ் பண்றது வந்து HDFC தான் மெயின். ஸோ ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த 100 டே மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் கட் பண்ணி 50 டே மூவிங் ஆவரேஜ் போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. மேபி ஓப்பன் ஆகும்போது கூட எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு கூட பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் வீக்ல கூட எதிர்பார்க்கலாம். எதனாலன்னா நாளைக்கே ஆகணும்லாம் கிடையாது. பட் நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க HDFC. ஸோ அந்த ரிசல்ட் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். HDFC வந்து Q3 ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 11.4% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் NII அதுவுமே 6.4% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பயங்கரமான பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ இதுக்காக நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் இதுல வந்து நிறையவே இருக்கு. HDFC தெரியும், அதாவது இந்தியாவில் வந்து பிக்கஸ்ட் பிரைவேட் பேங்க்னா இதுதான். ஓகே, நம்மள்ட்டுமே அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸ்னா ரீட்டைல் லோன்ஸு, கார்பரேட் லோன்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, டெபாசிட்ஸ் இந்த மாதிரி ரீட்டைல் பேங்கிங் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சார்ட் பாருங்க. மேக்ஸிமம் சார்ட் பார்த்தாலுமே 10,000%. அதாவது ஒரு க்ரோத், ஸ்டெடியான க்ரோத் உள்ள ஒரு கம்பெனினா இதுதான். ஸோ பட் இதுல எனக்கு தெரிஞ்ச, அதாவது ப்ரொமோட்டர்லாம் வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து ஜீரோ தான் இருக்காங்க. 25% இருந்தது, இப்போ ஜீரோ தான் இருக்காங்க. இதுல மெயினா இருக்கு வந்து எஃப்ஐஐ, டிஐ தான் அதிகமா இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேங்கை. ஸோ இருந்தாலும் இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட 3 இயர்ஸ் டெப்ட் இந்த வருஷம் டெப்டை பாருங்க, அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இவங்களோட 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க ஒரு கம்பெனி 17 லட்சம் கோடி டெப்ட் இருக்கு. அது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை வந்து இப்ப 34 லட்சமா மாத்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு கன்சர்னா தெரியுது. மற்றபடி இதுல வேற எதுவும் விசிபிலிட்டியா இது வந்து சூப்பரான ஒரு பேங்க், அதெல்லாம் ஓகே. பட் டெப்ட் மட்டும் தான் இவங்க எப்படி ரெடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இதெல்லாமே மக்கள்கிட்ட கொடுத்த கடனா இல்ல இதெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ண போறாங்களா தெரியலங்க. அது மேபி பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. எதுக்கு சரி இவங்க கடன் கொடுக்குறாங்க ஓகே, அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலுக்கு அதிகமா கடன் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையே எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் growthல தான் இருக்கு. இது வந்து நிறைய பேர் லாங் டேர்முக்காக கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்குமே மார்க்கெட் எப்படி சென்டிமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயினா பார்க்க போறது ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இவங்களுமே பேங்க் நிஃப்டியில இருக்க ஒரு கம்பெனி தான். பட் செகண்ட்னு சொல்லிக்கலாம். அதாவது ஐசிஐசி தான் நம்பர் ஒன். அதாவது பேங்க்லயும் சரி, அந்த இண்டெக்ஸ் மூவர்லயும் சரி. ஸோ அதுக்கப்புறம் ஐசிஐசி இருக்காங்க. பட் இவங்க ரிசல்ட் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 4% வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 11,318 கோடி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து Q3 ரிசல்ட் அதோட கம்மியாக தான் இருக்கு. பட் NII அது வந்து 8% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். இதுல வந்து என்னன்னா சிஇஓ சந்தீப் பக்சி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸ். ஸோ இது மேபி பாசிட்டிவா கூட இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து இதுல நான் என்னத்தை கம்பேர் பண்ண விரும்புறேன்னா, இவங்களோட அதாவது எஃப்ஐஐ டிஐ இதெல்லாமே ஓவரால் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கு. இவங்களுக்குமே ப்ரொமோட்டர் கிடையாது. பட் இவங்களோட டெப்ட் பாருங்க, இங்க வந்து 19 லட்சம் இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் அது வந்து 14 லட்சம், இது வந்து 10 லட்சம் தான். ஓகே, இருந்தாலும் அவங்களோட டெப்ட் வந்து 17 லட்சமா இருந்தது. இவங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 12 லட்சம் இருக்கு.
டெப்ட் வந்து 34 லட்சம் இருந்தவங்க இப்போ வந்து 19 லட்சமா ஆயிருக்கு. ஸோ இது சாரி 12 லட்சமா இருந்தவங்க 19 லட்சமா ஆயிருக்கு. இருந்தாலும் இது டபுள் ஆகல. பட் ஹெச்டிஎஃப்சி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 34 லட்சமா இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா உங்களுக்கே தெரியும். ஸோ ஐசிஐசிஐ தான் கொஞ்சம் கடன்லயாச்சும் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. பட் growth பேசிஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதே மாதிரி தான் இருக்கு. 10,000% அதுவும் 10,000% தான் இருக்கு. ஸோ இவங்களுமே நிறைய பேர் ரீட்டைல், எஸ்எம்இ, கார்பரேட் பிராண்டிங் இவங்க மெயினா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களோட ரீசன்ட் ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பிலோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு எஃப்ஐ வந்து இதுல கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 2% வெளில போயிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டிஏஏ ஒரு 1.2% வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே நல்ல ஒரு பேங்க், ரெண்டுமே சூப்பரான ஒரு கம்பெனி. இது நாளைக்கு நல்ல சம்பவம் பண்ணிச்சுன்னா நல்லா தான் இருக்கும் மார்க்கெட்டுக்கு. அடுத்து வந்து எலைக்கான், இது வந்து ஒருத்தர் வந்து வச்சிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணலாம், நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இவங்களோட டெப்ட் பாருங்க. இதுல கன்சர்ன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்களோட மெயின் வந்து டொபாக்கோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம எடிபிள் ஆயில், க்ரோசரிஸ், இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷனும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எஃப்எம்சிஜி செக்டார்ல. ஸோ இவங்கள்ட்ட நெகட்டிவ்னா இவங்களோட டெப்ட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொன்று இது வந்து ப்ரைஸ் மேலே போச்சுன்னா எப்படி மேலே போகும், கீழே வந்துச்சுன்னா ஒரு லோயர் சர்க்யூட் அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இந்த கம்பெனியில் இருக்க மெயின் ரிஸ்க்கு. ப்ரொமோட்டர் வந்து 90% இருந்தவங்க இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இங்கே வந்துட்டாங்க. அதை வந்து எஃப்ஐ தான் வாங்கிட்டு இருக்காங்க மெயினாக 38%. கிட்டத்தட்ட மார்ச் 2025ல 30 அப்படியே டபுள் ஆக்கிட்டு இருக்காங்க டிசம்பர்ல இருந்து. ஸோ அந்த டைம்ல தான் பிரைஸ் அந்த அளவுக்கு கிக் ஆஃப் ஆனது, ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிடுச்சு. அது அதாவது ஆல் டைம் ஹை இல்லை, அது ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கு. பப்ளிக் வந்து 2% தான். பப்ளிக் வந்து ஃபுல்லாவே வெளில போயிட்டாங்க. 9% இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எஃப்ஐ பல்கா வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து வேல்யூவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்கு. ஓகே, வேல்யூவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். இவங்கள்ட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா யூஏஇ பேஸ்டு யுபி இன்டர்நேஷனல் அவங்கள்ட்ட வந்து $97 மில்லியன் 2 இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னா டொபாக்கோ சப்ளை பண்றதுக்காக. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா இவங்கள்ட்ட மெர்ஜர் எக்ஸிகியூஷன் வந்து மெர்ஜர் பண்றதுக்காக எக்ஸிகியூஷன் அது கொஞ்சம் டிலேயா இருக்குன்னு சொல்றாங்க. ரெகுலாரிட்டி அன்சர்டனிட்டி அப்படின்னா இப்போ வந்து ஆர்பிஐ வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இந்த கம்பெனியில் இருக்கு. அதனால கொஞ்சம் இன்வெஸ்டர் வந்து பயப்படுறாங்க. மற்றபடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு கம்பெனி தான். எனக்கு அதாவது நம்ம இன்வெஸ்டருக்கு பிடிக்காது வந்து ஒன்று மேலே போகும் ஒன்று கீழே வரும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து கட் பண்ணிட்டு நார்மலாக ட்ரேட் ஆச்சுன்னா இதெல்லாம் நல்ல ஒரு கம்பெனியாக. அதுக்கப்புறம் பாலு போர்ஜ், இந்த கம்பெனியும் ஒருத்தர் வந்து ரிவ்யூ பண்ண கேட்டிருக்காரு. இவங்க வந்து ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் அண்ட் மெஷினிங் கம்பெனி. ஓகே, இவங்க வந்து ஃபோர்ஜிங் கம்பெனி, ஃபோர்ஜிலே இருக்கு பாலு போர்ஜ். ஓகே, ஸோ எஸ்பெஷலி டிஃபென்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட செக்டார்னு சொன்னீங்கன்னா டிஃபென்ஸ், ஆட்டோமேட்டிவ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ், இதுக்கெல்லாம் இவங்க வந்து மெயினாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து 5,000 கோடி மார்க்கெட் கேபிள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு கம்பெனி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் பார்த்துடலாம். இவங்கள்ட்ட பாசிட்டிவ் வந்து ஃபுல்லி இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டட் எம்டி ஷெல் ப்ரொடக்ஷன், அது வந்து கர்நாடகாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது பண்ணதுனால இவங்களுக்கு 3,60,000 அமுனேஷன் செல்ஸ், ஓகே, இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கு இந்த அளவுக்கு இவங்க கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால டிஃபென்ஸுக்கு மெயினாக சப்ளை பண்ண முடியும். எக்ஸிகியூஷன் இதனால நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அதனால என்ன ஆகும், மார்ஜின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இவங்கள்ட்ட ப்ராஃபிட் நிறைய வர சான்ஸ் இருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டக்குன்னு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு கீழே வந்துட்டு இருக்கு. வேற எந்த பெரிய பேட் நியூஸ் இல்லை. இன்னொன்று ஸ்டாக் பி பாருங்க 21 தான் இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 23. இவங்க வந்து நல்ல அண்டர்வேல்யூட தான் இன்னுமே இருக்கு. ப்ரைஸ் வந்து நல்லா கீழே மூவ் பண்ணிட்டாங்க. ப்ரொமோட்டர் மட்டும் ஒரு 65% இருந்தவங்க இப்போ வந்து 54%, 10% கம்மியா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துல. ஸோ அது ஒரு கன்சர்னா இருந்தாலும் எஃப்ஐ வந்து ஒரு பக்கம் நல்லா எஃப்ஐமே 11% இருந்தவங்க இப்போ 8%, அவங்களுமே கம்மியா இருக்காங்க. ஸோ இதுல கவர்மெண்ட் உள்ள இருக்கிறது தான் பெரிய விஷயம். கவர்மெண்ட் 4% இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதை தான் பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் ஒரு ஒரு ஸ்டாக் வந்து வச்சுட்டு இருக்காங்கன்னா மேபி ஒரு நல்ல கம்பெனியா தானே வச்சுட்டு இருக்கணும். ஸோ தெரியல, ஒரு கணிப்பு தான் சொல்றேன். பப்ளிக்குமே ஒரு 31%, பப்ளிக் தான் இவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க. இதனால பரவாயில்ல. இது இப்போதைக்கு இந்த கம்பெனில வந்து மெயினா வந்து நல்ல ஒரு நியூஸ் எல்லாம் இருக்கு. இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த பயத்தினால கூட பிரைஸ் வந்து கீழே மூவ் பண்றாங்களான்னு தெரியல. பிரைஸ் வந்து இது கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்றதுனால நிறைய செலவாகும் அப்படின்னு. மற்றபடி ப்ராஃபிட் நடந்துட்டு இருக்கு.
அடுத்து வந்து பரதீப் பாஸ்பேட். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஃபெர்டிலைசர் மேக்கர்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து டிஏபி, என்பிகே அண்ட் ரிலேட்டட் ஆசிட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாஸ்பேட், அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மெயினான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபெர்டிலைசர். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ரிசல்ட் வந்து, அதாவது என்ன சொல்ல, Q2 ரிசல்ட் வந்து 34% வந்து மேலே தான், நல்ல மேலே போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல ரெவென்யூ 342 கோடி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவென்யூ growth நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 3600 crore எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து இன்டகிரேஷன், அதாவது எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து இந்த கம்பெனி அறிவிச்சிருக்கு. ஸோ இது இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் மூவ் ஆயிருக்கு கம்பெனிக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா பொருட்களும் அவங்க உள்ளே தயாரிக்க முடியும். இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் ஒரு நியூ போர்டு டைரக்டர்ஸ் வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னமோட லீடர்ஷிப்பை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது நிறைய போர்டு டைரக்டர்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அதனால கம்பெனியை மேனேஜ் பண்ணணும்ல. ஸோ அது அது ஒரு நல்ல மூவா இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டரே சொல்றாங்க. அதாவது அனலிஸ்ட், நிறைய இன்வெஸ்டர்லாம் அதை ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இதனால உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸும் அதிகமாகும். ஒரு 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 கலவையான மிக்ஸ்டு ரிவ்யூவா இருந்தாலும், பட் இந்த கம்பெனி வந்து ரீசெண்ட் டைம்ல நல்ல ஒரு மூவா மேல போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க இந்த சார்ட்டை பாருங்க, எங்கெங்க டிப் ஆகுதோ அங்கெல்லாம் ரெக்கவர் ஆகி மேல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ல இருக்கு. இது வந்து ஒரு சைக்கிளிக் கரெக்ஷன் தான். பட் இது வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களோட ஸ்டாக் பி வந்து 14 இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 20 இருக்கு, கரண்ட் ப்ரைஸ் வந்து 135. இதுவுமே நல்ல ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு. இவங்கள்ட்ட வந்து ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க, எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ரெண்டுமே பாசிட்டிவ். பிளட்ஜ் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா இருக்கு. பட் இது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து 3 இயர்ஸ் டெப்ட் பாருங்க 2900 கோடி, பட் 5 வருஷம் டெப்ட் வந்து 5600 கோடி. ஸோ இது மட்டும் தான் எனக்கு நெகட்டிவா இருக்கு. இன்னொன்னு இவங்க கடன் இருக்கு, ஓவரால் கடன் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொமோட்டரும் அவங்க ஹோல்டிங் போட்டு கடன் வாங்குறாங்க. வேற மற்றபடி கவர்மெண்ட்ல வந்து இப்போ February 1 பட்ஜெட் இல்ல, எப்ப வேணாலும் கொடுப்பாங்க. அதுல ஏதாச்சும் பூஸ்ட் கொடுத்தாங்கன்னா மேபி ஃபெர்டிலைசர் செக்மெண்ட், அங்க ஃபெர்டிலைசர்னாலே நமக்கு வந்து மெயினா யூஸ் ஆகும், இந்தியாவுக்கு அதான் மெயினா தேவை. ஸோ அதுல ஏதாச்சும் சின்ன பூஸ்ட் வந்தாலும் இதெல்லாம் கிக் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வச்சிருந்தாலும். அடுத்து வந்து ராகவ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ராக்டரி அண்ட் அலைடு ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ல இருக்க ஒரு கம்பெனி. ரேமிங் மாஸ், ரெஃப்ராக்டரி கெமிக்கல்ஸ், ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னா மெட்டல் செக்டர்ல மெயினா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்டர்ல இவங்க வந்து இது யூஸ் பண்றாங்க இவங்க ப்ராடக்ட்டை. ஸோ பாசிட்டிவ் அப்டேட்னா ரீசெண்டாக வந்து இது ஆல் டைம் ஹையே போயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஒரு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் நல்லாவே இருக்கு. ஸோ பெருசா வேற எதுலும் இதுக்கு வந்து நெகட்டிவ் அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, பட் கரெக்ஷன் மோட்ல இருக்கு. ஒன்னே ஒன்று, ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆனால் மேபி ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்கும்போது மேபி அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அது வந்து சைக்கிளிக்கா இருக்கும். பட் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நல்ல டிமாண்ட் சோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டாக் பி வந்து 75 இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 43, நல்ல ஓவர் வேல்யூல தான் இருக்கு. டெப்ட் வந்து ஒரு 5 கோடியில இருந்து 6 கோடி, இது பிரச்சனை இல்லை. 3000 கோடி தான் மார்க்கெட் கேபிள், இருந்தாலும் டெப்ட் பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகல. ப்ரொமோட்டர் தாங்க ஹைலைட், 62% இருக்காங்க. அவங்க எதுவும் பிளச் எதுவும் பண்ணல. ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயம். எப்பயே ஒரு ஓகே, பப்ளிக் வந்து 36% இருக்காங்க, அவங்களுமே பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இந்த கம்பெனி நல்ல ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த மாதிரி ரேஷியோல தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டாக தான் உள்ள வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா மேபி நீங்க ட்ரை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிப்ரவரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் நல்ல நியூஸ் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். டிக்ஷான் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன பண்றது, நான் வச்சிருக்கேன், ஒரேடியா கீழே குதிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றது, டிக்ஸான் மாதிரி கீழே விழுகிற கம்பெனி வேற எதுவும் இல்லையே அப்படின்னு. நமக்கு கைனஸே இருக்கு, அந்த மாதிரி தான் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரே செக்டார் தான். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் வந்து இஎம்எஸ்ல வந்து அந்த சைக்கிளிக் இதுதான் ஒரு பிளேயர், ஒரு மாஸ்டர்னே சொல்லிடலாம் இந்தியாவில். அதுக்கப்புறம் தான் கைனஸ் இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இவங்களே கீழே போகும்போது மற்ற ஸ்டாக்லாம் கீழே தான் போகும். ஸோ இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, காம்பனன்ட் பிரைஸ், ஓகே, டிராம்னு சொல்றாங்க, மெமரி சிப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஹையர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த, அதாவது ஒரு ஒரு செக்டாருக்கும் ஒரு ஒரு மெட்டீரியல் வாங்குவாங்கல்ல, ஸோ இவங்கள்ட்ட இருக்க மெட்டீரியல் காஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆகுது, அதிகமாயிருச்சு.
ஓகே. குளோபல் இஎம்எஸ் காம்படிஷன் வந்து ஓகே. ஸோ இந்த செக்டார்ல நிறைய குளோபல்லையும் காம்படிஷன் இருக்கு, இந்தியாலையும் காம்படிஷன் இருக்கு. ஸோ அது வந்து வந்ததுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணணும்னா அவங்க நிர்ணயம் பண்ண காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இதுல கொஞ்சம் இஷ்யூ வருது. ஏன்னா அப்போ வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அடியாகும். இன்னொன்று ப்ராஃபிட் புக்கிங் வந்து ட்ரேடர்ஸ் வந்து புக் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து இஷ்யூவா இருக்கு பாருங்க. என்கிட்ட கேட்டா ப்ரொமோட்டர் வந்து 34% 28% மாதிரி இருக்கு. மற்றபடி பப்ளிக் கையில அது நார்மல் தான், 2% குறைஞ்சதா இருக்கு. இவங்க எல்லாம் மேபி லாஸ்ட்ல புக் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா பிரைஸ் வந்து ஃபுல்லா கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால 23% இருந்து 21%, இந்த 2 குவார்டர்ல இது மேலே இருந்து கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மேபி இஷ்யூவா இருக்கும், ஏன்னா பப்ளிக் கையில இருக்கு. டிஏ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க, எஃப்ஐ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்னொன்னு இவங்க வந்து கரெக்ஷன் மோட்ல இருக்காங்க, அது ஒரு ரீசன். ஏன்னா 50 இன்னுமே ஸ்டாக் பி 50 இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 10,000 இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலி 6,000 இருக்கு. மேபி இன்னும் கூட கரெக்ட் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் தெரிலங்க, அந்த அளவுக்குலாம் போச்சுன்னா என்ன பண்றது. இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் நிக்காதுங்க, மேல போகதான் செய்யும். நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா. இவங்க வந்து என் டு இன் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ப்ராடக்ட் டிசைன், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங், பேக்கேஜிங் சர்வீஸ் கம்ப்ளீட்டா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இஎம்எஸ்ல இவங்க தான் கிங் இந்தியால. அந்த மாதிரி கிங்கே இப்படி கவுந்து கிடக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களோட ரிசல்ட் வந்து 81% வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெவன்யூ குரூத் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஜினே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரொமோட்டர் வந்து சுனில் வச்சானி, அது வந்து அவர் தான் ஒரு 2.77% இது வந்து ஸ்டேக் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து ஜேவி அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. பேட்டரி மேனுஃபேக்சரிங்லாம் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்காக இவங்க நல்ல பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனில நிறைய பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ல ஒரு கரெக்ஷன் மோட்ல இருக்கு. இன்னொன்னு ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டேக் வந்து செல் பண்றாங்க. இது ரெண்டு தான் இப்போதைக்கு நெகட்டிவா தெரியுது. ஸோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நம்பர் 1 பிளேயர் இந்தியால. வாரி எனர்ஜிஸ், ஸோ இப்போ ரீசெண்டா கேட்டாரு, இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, வாரி எனர்ஜிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்குமே நிறைய லாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் பண்றதுல பிக்கஸ்ட் கம்பெனினா இந்தியால இதுதான். 47,000 கோடி ஆர்டர் புக் இவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனே போதும், நீங்க வந்து எதுக்காக ஹோல்ட் பண்றீங்க, அதுக்காக தான் வாங்கியிருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, சைனா சோலார் பேனல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து அவங்க ரெடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவ். ஓகே. அங்க எக்ஸ்போர்ட் ரெடியூஸ் ஆனா நமக்கு என்ன பெனிஃபிட், அங்க இருந்து வரலன்னா நம்ம இந்தியன் கம்பெனிக்கு தான் மெயினான பெனிஃபிட். ஸோ அதுல மெயினா பெனிஃபிட் ஆக போகுது வேரி. ஓகே. வாரி எனர்ஜிஸ். ஸோ ரீசெண்டா வந்து என்ன பிரைஸ் கீழே போனதுக்கு ரீசன்னா எஃப்என்டோ வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே. எஃப்என்டோ சேர்த்தா என்ன ஆகும் ஒரு ஸ்டாக்னா, அதுல இருந்து ஆப்ஷன் பிரீமியம் வந்து இங்க எங்க மாத்தி மாத்தி வாங்கிட்டே இருப்பாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் பையர்ஸ் அங்கங்க மாறி மாறி வாங்கும் போது அவங்க வந்து பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ஒரு ரீசனா இருக்கு, பிரைஸ் வந்து மேல கீழே போகாது, மேபி கீழே இறங்குறது கூட. இன்னொன்னு இவங்களோட டெப்ட் வந்து அனலிஸ்ட் வந்து கன்சர்னா சொல்றாங்க, 373 கோடில இருந்து 2,900 கோடியா மாறி இருக்கு. ஸோ இது பெரிய இஷ்யூவா இருக்குமா அப்படின்னு. பட் என்கிட்ட கேட்டா 73,000 கோடி மார்க்கெட் டேபிள் இருக்குது, சின்ன ஒரு டெப்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது பிரச்சனை தான். பட் ப்ரொமோட்டர் வந்து 64% இருக்காங்க, அவங்க பிளஸ் எதுவும் பண்ணல. ஸோ இந்த ரெண்டு ரீசன் போதும், நல்ல ஒரு நிறைய பாசிட்டிவ் தான் இந்த கம்பெனில இருக்கு. ஒரு சில ரீசன் வந்து எஃப்என்ஓ, அதுக்கப்புறம் கரெக்ஷன் மோடு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மேபி நம்ம பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் வருதுல, அந்த டைம்ல நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மேல கிக்கப் ஆகி மேல போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருமே லாஸ்ட்ல புக் பண்ணாதீங்க, எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க எல்லா ஸ்டாக்குமே மேலதான் போக போகுது. ஸோ அதனால அதாவது ஷார்ட் டேர்ம்ல வர்ற ப்ராஃபிட்டை ஓகே வரல அப்படின்னா நீங்க லாங் டேர்முக்கு வெயிட் பண்றது நல்லது. எப்படி இருந்தாலும் உங்க கையில ப்ராஃபிட் வந்துதான் சேரும். நன்றி.